வணக்கம். கரூர் பெரும் துயரம். அதிலிருந்து மீள்வதற்கு நமக்கு தமிழகத்துக்கு எத்தனை நாட்களாகுமோ எத்தனை காலங்கள் பிடிக்குமோ தெரியல. ஆனால் இந்திய வரலாற்றில், இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு மரணம் எந்த ஒரு அரசியல் மீட்டிங்லையும் நடக்கலை அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. இதில் சில கோபங்களும் சில வருத்தங்களும் சில ஆதங்கங்களும் இருக்கு. முதல்ல கரூரில் விஜய் வந்தார், பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வந்தார். அப்படி பண்ணும்போது இப்படியான கூட்டத்தில் இப்படி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத தயவு செய்து அரசியலாக்காதீங்க. இதுக்குள்ளார ஒரு அரசியல் தேடலை வச்சுக்கிட்டு காய் நகர்த்தி உங்களுடைய திரைமறைவுக்கு பின்னாடி இருக்கிற கூட்டணி பின்னாடி போகணுங்கிற பிளானோட இருக்கிறவங்கெல்லாம் இதற்காக சப்பை கட்டு கட்டி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மக்களை இன்னும் முட்டாளாவே ஆக்கிட்டு இருக்கணும்லாம் நினைக்காதீங்க. அரசியல் வச்சுக்கிட்டு முட்டாளாக்குறதுங்கிறத தயவு செய்து செய்யாதீங்கன்னு கேட்டுக்கிறேன் நான். அதிமுகவை சேர்ந்த இதுதான் திமுக அதிமுகங்கிற ஒரு கட்டமைப்பு கொண்ட தமிழகத்தினுடைய கட்சிகளாக இருக்கட்டும், மற்ற தொண்டர்களாக இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே நேத்திக்கு ஆஸ்பத்திரியில போய் நின்ட்டாங்க. கரூர் அரசு மருத்துவமனையில உடனடியாக செந்தில் பாலாஜி போய் நிற்கிறாரு. உடனடியாக திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் புறப்பட்டு போயிட்டு இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திரும்ப தஞ்சாவூர்லேருந்து பாதி வழியில் ரிட்டையர் ஆகி நேராக கரூருக்கு வந்துட்டாரு. அங்கே லோக்கலில் இருக்கிற அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்துட்டாங்க. கரூருடைய எம்பி ஜோதிமணி மேடம் உடனடியாக அவங்க பதட்டத்தோடு ஓடி வந்தாங்க. உடனடியாக காலையில் சந்திக்கிறதா இருந்த முதல்வர் இரவோடு இரவாக நள்ளிரவு 1 மணிக்கு ஃப்ளைட்டு தனி விமானத்தில் சென்னையிலேருந்து திருச்சிக்கு திருச்சியிலேருந்து காரில் அதிகாலை 3:15 மணிக்கு கரூரில் ஆஸ்பத்திரியில் அந்த சடலங்களுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்துறாரு. மக்கள் எல்லாம் சந்திக்கிறாரு. பாதிக்கப்பட்டவர்கள், சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள்லாம் பார்த்து பேசுறாரு. திருச்சியிலிருந்து திண்டுக்கல்லிருந்து வந்த மக்கள், மருத்துவர்கள், அந்த கூட்டம், அந்த குரூப்பு, அந்த குழுவினர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி இன்னும் கொஞ்சம் உங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த சமயத்தில் அதிமுகவை சேர்ந்த பொதுச்செயலாளர் எடப்பாடி ஐயா அவர்கள் நாங்கள் போகிற கூட்டத்துக்கெல்லாம் போலீஸே பாதுகாப்பு தரதில்லை அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டோம். இங்கே போதுமான போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருந்தாலுமேங்க இங்கே நடந்திருக்கிறதுங்கிறது ஒரு தள்ளுமுள்ளு கூட்டத்தில் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த கூட்டத்தில் நீங்கள் எத்தனை போலீஸ் நீங்கள் வைப்பீங்க சொல்லுங்கள்? கரூரில் விஜய் வந்திருக்கிற கூட்டத்துக்கு எத்தனை போலீஸ்? அவங்க 10,000 பேர் வரைக்கும் வருவாங்க அப்படின்னு அவங்க லெட்டர் கொடுத்து அனுமதி கேட்குறாங்க. கூட்டத்துக்கு அனுமதி கேட்குறாங்க, 10,000 பேர் வரைக்கும் வருவாங்கன்னு. ஆனால் வந்திருக்கிறது ஒரு 40,000 50,000 பேருங்க. இன்னொன்று, ஒரு சினிமா தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகுதுனாக்க காலையில் 11 மணிக்கு ஷோனாக்க முதல் நாள் நைட்டே போய் நிற்கிற ரசிகர்கள் இருக்காங்க. அது எந்த நடிகராக இருந்தாலும் முதல் நாள் நைட்லேருந்தே நம்ம நின்றுட்டு இருந்து க்யூவில் நிற்போம். ஆனால் காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்கு வந்தவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா நம்ம தலைமையிலலாம் ஏறி 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 போய் க்யூவில் முதல் வரிசையில் நின்றுடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு சினிமா தேட்டரில் ஒரு விஷயம் எப்படி நடக்குமோ அதை விட 1000 மடங்கு இங்கே வந்திருக்கிற ரசிகர்களை நம்ம பார்க்க முடியுது. விஜய்க்கு தொண்டர்கள், விஜய்க்கு இதெல்லாம் ஓட்டா மாறும்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா விஜய்க்கு வந்திருக்கிற, இன்னைக்கு காயமடைந்த, இறந்து போயிருக்கிற அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்கெல்லாம் ஒரு விஜயினுடைய ரசிகர்கள். ஏயா, நான் உனக்கு ரசிகனா இருந்தது தப்பாயா? நீ எங்க ஊருக்கு வந்திருக்கன்னு சொல்லி உங்களை பார்க்க வந்தனே, இது தப்பா? அந்த தவறுக்குத்தான், அந்த குற்றத்துக்குத்தான் மக்கள் இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பொத்தாம்பொதுவா இதை ஒதுக்கிட முடியாது. அதே போல தேமுதிகவை சேர்ந்த பிரேமலதா அவர்கள் ஒரு பக்கம் பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தாங்க. தடக்குன்னு கழட்டி விட்டுட்டு அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க. அதிமுக கூட ராஜ்யசபா சீட்டு தரல அப்படிங்கிறதுக்காக அங்கிருந்து விலகி இப்ப நாங்க ஜனவரி 9ஆம் தேதி கூட்டணி அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இடையில தேமுதிகவுக்கு இவ்வளவு சீட்டு அப்படிங்கிற அளவுக்கு பேரம்லாம் நடந்து திமுகவோட அவங்க சேர்ற நிலைமையில இருந்துட்டு இருக்கிற சமயத்துல சில அசைன்மெண்ட்டுகள், சில மேலிடங்கள் அப்படின்னு சொன்னதனுடைய விளைவாக தனக்குன்னு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக சமீப காலங்கள்ல அடக்கி வாசி பேசிட்டு இருக்கிறவங்க இப்ப விஜய்க்கு ஆதரவாகவே பட்டவர்த்தனமா அங்கங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த அம்மா பிரேமலதா அம்மா என்ன சொல்றாங்கன்னாக்க,
கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் வருதுங்க, அதெல்லாம் கொஞ்சம் அதுக்கு உண்டான போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், இது மாதிரி ஒரு தவறு இனிமேல் நடக்கக்கூடாது. நான்லாம் கேப்டனோடலாம் இருந்தவ அப்படின்னாங்க. ஆமாம், கேப்டனோட மனைவி கேப்டனோட தான் இருப்பாங்க. நான்லாம் எவ்வளவோ கூட்டத்தை பார்த்துருக்கேன். உண்மையிலேயே கேப்டன் அவர்களுக்கு அவ்வளவு கூட்டம் கூடிச்சுங்க. ஆனால் கேப்டன் அவர்களுக்கு கூடின கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு கேப்டனுடைய தொண்டர்கள் படை அப்படி வலுவா இருந்துச்சு. திமுகவில் தொண்டர்கள் படைனே ஒன்று உண்டுங்க. அவங்களுக்குன்னு ஒரு யூனிஃபார்மே உண்டு. ஒரு கூட்டம் நடத்துறாங்க, ஒரு மாநாடு நடத்துறாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த மாநாட்டை ஒழுங்குபடுத்தி ஒவ்வொருத்தங்களுக்கு தேவையான தண்ணீர் வசதி உட்பட கூட்டத்தில் முண்டியடிக்க கூடாதுங்கிறதுக்காக எல்லா வசதிகளையும் செய்து கொடுப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் ஒரு தொண்டர்கள் படையினே ஒன்று உண்டு. தொண்டர் அணி அப்படின்னே சொல்லுவாங்க. அதே போல மதிமுகவிலையும் அந்த கட்டமைப்பை பார்க்க முடியும். ஏன்னா திமுகங்கிற அந்த 75 வருட பாரம்பரியமான கட்சிக்குள்ளார அது நடக்கும். இந்திரா காந்தி அம்மையார் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த இரும்பு பெண்மணின்னும் மிகச்சிறந்த ஆளுமை மிக்கவர்னு சொல்லப்பட்டவர். எத்தனையோ இடங்களுக்கு அவங்க பிரச்சாரம் பண்ணப்ப கூட இது மாதிரி நடந்ததில்லை. அதே போல தனக்குன்னு போலீஸுக்குன்னு இருக்கிற அந்த புரோட்டோகால் அதையெல்லாம் மீறி ராஜீவ்காந்தி அவர்கள் தடக்குன்னு எத்தனையோ இடங்களுக்குள்ளாரெல்லாம் பூந்து அவர் பேசுவார். அப்பெல்லாம் கூட அவ்வளவு கூட்டம் நடக்கும். அப்படிலாம் நடந்ததில்லை. ஏங்க, தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு இல்லாத கூட்டமாங்க விஜய்க்கு வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் ஒரு திருச்சியில ஒத்தக்கடை அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த அப்ப மைதானமா இருக்கும். அந்த இடத்துல எம்ஜிஆர் அவர்கள் கூட்டம் போடுவாரு வருவாங்கன்னு சொல்லிட்டு நான்லாம் போய் உட்கார்ந்துருக்கேன் சின்ன வயசுல. நைட்டு 7 மணிக்கு போனேன்னாக்கா அடுத்த நாள் காலையில 4:30 மணிக்கு தான் வருவாரு. எல்லாரும் அங்கேயே தூங்கிட்டு இருப்போம். எழுப்பி விடுவாங்க, இந்த மாதிரி தலைவர் விட்டார், எம்ஜிஆர் விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நான் லேட்டாக வந்துட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். பேசிட்டு அவர் கிளம்பி போவார். அதிகாலையில் ஏதோ வள்ளி திருமண நாடகம் பார்த்துட்டு வர மாதிரி தான் நாங்கள். எம்ஜிஆராவது மிகச்சிறந்த மனிதர் அப்படின்னு கொண்டாடப்பட்டு இருக்கிறவர். ஆனா ஆந்திராவில் என்டிஆர் கடவுளுடைய அவதாரமாவே பார்த்தாங்க. என்டிஆர் கடவுளுடைய அவதாரமாகவே பார்த்து கொண்டாடப்பட்டு அப்படி ஒரு பெருங்கூட்டம் திரளிச்சுங்க. இது மாதிரி இந்தியாவில் எத்தனையோ பேருக்கு கூட்டங்கள் கூடிட்டு இருக்கும். அண்ணன் திருமாவளவன் அண்ணன் கூட்டம் நடத்துறாரு, மாநாடு நடத்துறாருனாக்கா கட்டுக்கடங்காத கூட்டம், இளைஞர்கள் கூட்டம், பெண்கள் கூட்டம்லாம் நிற்கும். அவர் அப்படி ஒரு கண்டிஷனை மீறி யாராவது நின்ட்டாக்க அந்த லட்சக்கணக்கான கட்சிக்காரங்களாம் வந்திருக்காங்க. திருமான்னு பேசணும், ஆனா பேச மாட்டாரு. நீ இறங்குனாதான் நான் பேசுவேன், நீ இறங்கு முதல்ல அங்கே இருந்து அப்படின்னு மைக்லயே சவுண்டை கொடுப்பாரு. அப்படியே பொட்டி பாப்பா கட்டுப்படுவாங்க. தாவேகாவினுடைய விஷயத்துல, விஜய் அவர்களுடைய விஷயத்துல வெறும் புசியானதை வச்சுட்டு மட்டுமே பண்ண முடியாதுங்க. அதே போல தாவேகா நிர்மல்குமாரா இருக்கட்டும், ராஜ்மோகனா இருக்கட்டும், ஜான் ஆரோக்கியசாமியா இருக்கட்டும், வெறும் வியூக வகுப்பாளர்கள் இல்லைங்க. மனிதர்களுடைய மனசை புரிந்து கொள்பவன் தான் உண்மையான தலைவனா இருக்க முடியும். இங்க நடந்திருக்கிறதுக்கு சப்பை கட்டு கட்டாதீங்க. தேமுதிகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இதுல அரசியல் செய்யாதீங்க. ஐயோ இன்னும் 2 மாசம் கழிச்சு நம்ம தாவேகா கூட கூட்டணி வைக்கிறோமேங்கிறதுக்காக உங்களுடைய ஜால்ரா தட்டுகளை எல்லாத்தையும் உங்க கட்சி ஆபீஸ்லயே அவங்க வச்சுட்டு இதை ஒரு பொது மனப்பான்மையோட இவ்வளவு பேர் இறந்திருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் யாருங்க? இவங்கெல்லாம் யாரு? நம்மளை போல ஒரு எளிமையான மனிதர்கள்ங்க, நம்மளை போல ஒரு சாதாரண மனிதர்களுங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல பதிவு பண்ணியிருந்தேன். சனிக்கிழமையை தேர்ந்தெடுக்காதீங்க விஜய் சார். சனிக்கிழமைங்கிறது தினக்கூலி வேலை பார்ப்பவர்களுக்கு வார சம்பளம். சனிக்கிழமை இன்னைக்குதான். எந்த ஊரா வேணாலும் கேட்டு பாருங்க. நீங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் கேட்டு பாருங்க. எப்பங்க சம்பளம் தருவாங்க? வார சம்பளம் தருவாங்களே, எப்ப தருவாங்கன்னு கேட்டு பாருங்க. சனிக்கிழமை அன்னைக்கு தான் தருவாங்க. அதுவும் கரூர் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான தொழில் நகரங்கள்ல ஒண்ணு. அந்த கரூரா இருக்கட்டும், நாமக்கல்லும் அதே போல தொழில் நகரம் தான். அந்த தொழில் நகரங்கள்ல நேத்திக்கு எத்தனை வியாபாரிகளுக்கு எவ்வளவு நஷ்டம்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னைக்கு இந்த 39-40 பேர் பலியா இருக்காங்களே, இதை விட இந்த நஷ்டத்தை எப்படி ஈடு செய்வீங்க? யோசிச்சு பாருங்க. தயவு செய்து விஜய்க்கு சொம்பு தூக்குற அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிகவோ திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ எடப்பாடி அண்ணனோ ஓபிஎஸ் அண்ணனோ யாரா இருந்தாலும் கேவலமான அரசியலை இதுக்குள்ளார கொண்டு வராதீங்க.
இது அரசியல் செய்வதற்கான தருணம் கிடையாது. பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்துல, இழந்தவர்களுடைய பக்கத்துல நிக்கணும். இப்ப விஜய் பக்கம் நிக்கணுமா, திமுக அரசு பக்கம் நிக்கணுமா, மக்கள் பக்கம் நிக்கணுமானாக்க மக்கள் பக்கம் தான் நிக்கணும். திமுக அரசுக்கு நீங்க வக்காலத்தும் வாங்க வேணாம், ஆகா ஓஹோன்னு. அதே சமயத்துல நீங்க இந்த விஜய் பக்கமும் நிக்க வேணாம். மனசுல கை வச்சு ஈரம் இருந்துச்சுனாக்க நியாயமான விஷயத்தை சொல்லுங்க, மக்கள் பக்கம் நில்லுங்க. மக்கள் பக்கம் நிற்காத எந்த ஒரு கட்சியையும் எந்த ஒரு தலைவரையும் தூக்கி கடாசுவதற்கு மக்கள் ஒருபோதும் தயங்க மாட்டார்கள். சும்மா பலிய வச்சுக்கிட்டு வேடிக்கை காமிக்கிறீங்களா, விளையாடுறீங்களா, உங்க கூட்டணிக்காக பின்புலத்துக்காக என்னென்னமோ பண்ணி கேவல அரசியல் பண்ணுவீங்களா? என்ன காரணம்? இது அரசியல் பேசுவதற்கான இடம் இல்லை. அதனால நாம அந்த 39-40 பேருடைய குடும்பத்தினர் பக்கம் நிப்போம்னு தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அப்படி சொல்லியிருந்தாலும், எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாலும் சரியா இருக்கும். நேரா போயிட்டார். அவ்வளவு பிரச்சாரம் பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்கிறவர் அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நேரா போயிட்டாரு எடப்பாடி அண்ணன். பிரேமலதா அவர்களும் அப்படிதான் போறாங்க. ஆனா அதற்குள்ளார அரசியல் வச்சுக்காதீங்க தயவு செய்து. அப்படி அரசியல் நடத்தி புழைப்பு நடத்தணும்னு தமிழக மக்கள் கிட்ட நீங்க அதை எதிர்பார்க்காதீங்க. தமிழக மக்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள பூந்துருச்சுனாக்க அவங்களை எந்த விஷயத்தில இருந்தும் மாற்ற முடியாதுங்கிறத தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு, இதுல மக்கள் பக்கம் நின்று, இழந்தவர்களின் பக்கம் நின்று நீங்க நியாயம் கேளுங்கள், நீதி கேளுங்கள். வணக்கம்.